தீமை மேற்கொள்ளுவோம் கர்த்தாவின் நல்ல கரத்தால். உண்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம் அவரை திடனாகையால். கர்த்தர் பட்சம் கர்த்தர் நம்மோடு கர்த்தர் சகாயம் யார் இருக்க வல்லோம் ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய அன்பின் அருட்கடவுளே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காய், இந்த இக்கட்டான பயம் நிறைந்த சூழலிலே நாங்கள் இல்லங்களிலிருந்து இந்த ஊடகத்தின் வாயிலாக உம்மை நாங்கள் வழிபடும்படியாக நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த வழிபாடை நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும். எங்களுக்கு திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமேன். அன்பானவர்களே, இந்த வழிபாடானது இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் இல்லங்களிலிருந்து அமர்ந்தோம் அல்லது முழங்காற்படியிட்டோம், குடும்பமாக அமர்ந்திருந்து நாம் இரண்டாம் வழிபாடு முறைமை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். முதலாம் பகுதி. சேனையின் கர்த்தராக நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் பூமி மகிமையால் நிறைந்திருக்கிறது. உன்னதத்திலே ஓசன்னாம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறோமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லமரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களையும் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்திய வீடு நீங்கள் சுத்திகரித்து அவர் நம்பத்தக்கொரு நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நான் எழுந்தேன் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர் உருவாக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய அரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தி மீது நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனுக்காக பரிதபிக்கும் பிரதான ஆசை அமைக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசை நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் இருக்கின்ற நிலைகளிலே அல்லது முழங்காற்படியிட்டோம் நாம் நம்மை சோதித்தறிவோமாக. சோர்வர கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கிடுவோம். பின்வரும் முதலாம் பாவரிக்கும் ஜபத்தை அனைவரும் சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிகளை அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம்.
உடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தக்கதை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரையும் தேவரீர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அழைச்சத வாக்குத்தத்தன்படி எதிர்பார்க்கிற குற்றவாளிகளுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிறீரே, எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் முட்டம் தொக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவை, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளோ. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரும் மன்னிப்பையும் பாவ நியமத்தை கட்டளையிட்டரடியும் வாழ்க்கையை சிறுபடுத்தான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தட்டில் தந்தருள்வாராக. ஆமென். நாம் இப்பொழுது கடவுளுடைய வார்த்தையை கேட்போம். கடவுளுடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் இருந்த நிலைகளிலே நாம் பக்கம் 6ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அனைவரும் சொல்லுவோம். பக்கம் 6ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறுத்தெழுந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இப்போ செய்திக்கு முன்பதாக திருமறை பதில வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் தன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேரின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இரண்டாவது வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை அடங்கிய கடவுளுடைய வசனத்தை கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமரகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிரசுகளின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன.
அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷமுகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவுமாய் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு உளவிலும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிருடன் இருக்கிறதுக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிருடன் இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உன்னுடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 26 வரை. யோவான் 4ஆம் அதிகாரம் 16 26 வரை. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கிருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாழ்வை கண்டனி மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. கலியம் ரட்சண்ய வாழ்வை
ஜெபம் செய்வோம். கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எந்த வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்படுவதாக இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனித்து இருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த கொடிய காலகட்டங்களிலே நாம் நம்முடைய வழிபாட்டை இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. இன்றைக்கு நமது பேராயத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட தலைப்பு வர்ஷிப், த செலிப்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபெய்த், வழிபாடு மக்களின் நம்பிக்கை கொண்டாடுதல் என்ற தலைப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழிபாடு மக்களின் நம்பிக்கையை கொண்டாடுதல். பொதுவாக வழிபாடு வர்ஷிப் என்றால் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற ஒன்று. இது அனைத்து மதங்களுக்கும் உட்பட்ட ஒன்று. கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை வெளிப்படுத்துகின்ற ஒரு வகையான ஒன்றாக சொல்லப்படுகிறது. அதிலும் நம் கிறிஸ்தவ வழிபாடு என்பது கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துவது. ஆகவே நம்முடைய வழிபாடு என்பது நம் வாழ்வினுடைய ஒரு அங்கமாய் சொல்லப்படுகிறது. நிச்சயம் வழிபாடு, வர்ஷிப் என்பது நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கம் என்று சொன்னால், நாம் எந்த ஒரு நிகழ்வை ஆரம்பித்தாலும் அல்லது எந்த ஒரு பணி தொடங்கினாலும் நாம் கடவுளை முன்வைத்து செய்கின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட சூழலிலே இந்த வழிபாடு என்பது மிக மையமான ஒன்றாக இருக்கிறது. ஆதியாகமம் 25 5 வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு தாழ்பணிந்து வணங்குகிறதை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் வழிபாடு என்பது கடவுளை முழுமையுமாக வணங்குகின்ற, தாழ்பணிந்து வணங்குகின்ற ஒரு நிலை. புரிதல் அல்லது ஊழியம் செய்தல், பணிபுரிதல், இதெல்லாம் விளக்கமாக வழிபாட்டிற்கு விளக்கமாய் சொல்லப்படுகிறது. ஒருவேளை இன்றைய கால ஓட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் எப்படி மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை வழிபாடு என்பது மிக சிறப்புக்குரிய ஒரு வழிபாடாக இருக்கின்ற இயல்பு தன்மையோடு கூட, ஆக உண்மை இயல்புக்கு ஏற்றாற்போல இந்த மிஸ்மரிசம் என்று சொல்லுவாங்க, மயக்க நிலையில் என்பது அல்ல, இருக்கின்ற உண்மை நிலைகளிலே கடவுளை வழிபடுகின்ற ஒன்று. ஆகவே அப்படிப்பட்ட மயக்க நிலை இல்லாதபடி கடவுளை துதிக்கின்றவர்களாக, நமது பாவங்களை அறிக்கை செய்கின்றவர்களாக, கடவுள் நம் மீது இரக்கம் பாராட்டி பாவத்தை மன்னிக்கின்றவராக நாம் கொண்டாடுகின்றவர்களாக. அதனால்தான் இந்த நாள் தலைப்பு பார்த்தோம்னா செலிப்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபெய்த். ஆக எப்பொழுதெல்லாம் நாம் வழிபாடு வழிகிறோமோ, எப்பொழுதெல்லாம் இந்த வர்ஷிப்பை கொண்டாடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் இது கொண்டாட்டம் தான். என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நம்முடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறார், நம்முடைய வழிபாடு ஏற்றுக்கொள்கிறார். ஆக இந்த வழிபாடு என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று. இது ஆதியாகமம் 22 அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இங்கு வெளிப்படையான ஆராதனை முறைமை குறித்து சொல்லப்படுகிறது, அல்லது மனதை திருப்பி கடவுளுக்கு விருப்பத்திற்கு கீழ்ப்படுத்துகின்ற ஒன்றாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு வாசி கேட்ட திருமறை பகுதியாக யோவான் 4 நான் உங்களுக்குள்ள அந்த பகுதியிலிருந்து இந்த வழிபாட்டை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 4 ஒரு நீண்ட ஒரு உரையாடல். ஆண்டவராகிய இயேசுவும் சமாரிய பெண்ணும் அங்கு உரையாடுகின்ற ஒரு நிகழ்வை காண முடிகிறது. 4 வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, அவர் சமாரிய நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியினால், ஆகவே அப்படிப்பட்ட சூழலிலே அங்கு சீகார் என்னும் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, அங்கு யாக்கோபுடைய கிணறு இருக்கிறது என்றெல்லாம் அந்த நிகழ்வு எல்லாம் சொல்லப்படுகிறது. அங்கு 8 வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தால்
இயேசு அவளை நோக்கி தாகத்திற்கு தண்ணீர் தான். ஆக இந்த கான்வர்சேஷன் எல்லாமே நமக்கு தெரிந்த ஒன்று தான். ஒரு நீண்ட ஒரு மிகப்பெரிய உரையாடல். அப்படி என்று சொன்னால் இயேசு அந்த பெண்ணிடம் தண்ணீர் கேட்கிறார். உடனடியாக அந்த பெண் தண்ணீர் தராதபடி அவர் சொல்லுகிற வார்த்தை என்று சொன்னால், யூதர்கள் சமாரியரோடு சம்பந்தம் கலவாத இருக்கிறபடியினால் அவளை பார்த்து நான் எப்படி இவளை உங்களுக்கு செயல்படுத்த முடியும் என்று அப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் உறவு என்பது மிகப்பெரிய ஒரு விரிசலை திருமறை நமக்கு காண்பிக்கிறது. பொதுவாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த கலிலேய யூதர்கள் திருமறையை நீங்கள் பின்பகுதியில் அந்த அட்டை பக்கத்தில் பார்ப்பீர் என்று சொன்னால் அது எளிதாக புரிந்து கொள்ள முடியும். கலிலேய யூதர்கள் எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சமாரியாவை தவிர்த்து யோர்தானை வழியாக பெரேய வழியாக சொல்லுவார்கள். ஒருவேளை சமாரியா வழியாக சொல்லுவோம் என்று சொன்னால் அது ஒரு நாளிலே சென்று விடலாம். அல்லது இது சமாரியாவை தவிர்த்து யோர்தானை கடந்து இந்த எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 நாட்கள் ஆகுமா? அது கூட பரவாயில்ல, நாங்கள் சமாரியா வழியாக சொல்ல போகிறதில்லை அப்படி என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெரிய உறவு பிளவு அங்கே இருக்கிறதை நாம் காண முடிகிறது. அதோடு கூட இந்த நினைவுகள் நிச்சயம் அவங்களுக்கு இருக்கிறது, சமாரியாவினுடைய நினைவுகள். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலோம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளி காசுக்கு கொடுத்து அதிலே ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசித்திருங்களேன். ஆதியாகமம் 48:22 உன் சகோதரர் கொடுத்த இதை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். போதுங்க. ஆக இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ உறவு நிச்சயம் அங்கே இருக்கிறது. அங்கே உறவு பிளவு இருந்தாலும் உறவு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன்பதாக 721 பார்ப்போம் என்று சொன்னால் அசிரிய படையெடுப்பு அரசர் சைரஸ் என்பவர் இப்போ விடுதலை தருகிறார். நீங்கள் எல்லோரும் உங்கள் தாயகத்துக்கு திரும்பி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அநேகர் தங்கள் தாயகத்துக்கு சொல்லுகிறார்கள், சிலர் அங்கு செல்லவில்லை, அந்த நாட்டிலே தங்குகிறார்கள். அந்த நாட்டிலே தங்குகின்றவர்கள் மற்ற புற இனத்து மக்களோடு கூட கொண்ட உறவின் மூலமாக உருவாகுகிறவர்கள் தான் இந்த சமாரியர்கள். ஆகவே இவர்கள் வேறு நபர்கள் அல்ல. ஆனால் இந்த வடநாட்டு மக்கள் எப்பொழுதும் தென்னாட்டு மக்கள் எப்பொழுதும் இழிவாக கருதுகின்ற நிலைதான் அதிகமாக இருந்தது. அதே 600ஆம் நூற்றாண்டில் பார்க்கின்ற பொழுது பாபிலோனிலிருந்து வந்த யூதர்கள் அழிவுற்றிருக்கிற தங்கள் ஆலயத்தை மீண்டுமாக கட்டெழுப்புகின்ற ஒரு பணி யூதர்கள் தொடங்குகிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட பணிகள் நடைபெறுகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒத்துழைப்பு என்பது சமாரியர்கள் நாங்கள் இந்த ஆலயத்தை புறநமைப்பதற்கு நாங்களும் வருகிறோம் என்று சொன்ன பொழுது யூதர்கள் அதற்கு அனுமதி தரவில்லை. இதனால் இருவருக்கு மீண்டுமாக பிளவு ஏற்படுகிறது. அப்படி அந்த காலகட்டத்தில் இப்போ பார்ப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு முன் 322 மாமன்னனாகிய அலெக்சாண்டர் அனுமதியோடு கூட கெர்சி மலையில் ஒரு பெரிய ஆலயத்தை இந்த சமாரியர்கள் கட்டுகிறார்கள். ஆக இந்த ஆலயத்தின் நிமித்தமாக யூதர்கள் மிகுந்த எரிச்சல் அடைகிறாங்க, கோபப்படுறாங்க. ஆகவே இந்த எரிச்சல் நிமித்தமாக கிறிஸ்துவுக்கு முன் 135 109 மக்கபேய மன்னனாகிய யோவான் இர்கான் என்பவர் கெர்சி மலையில் கட்டப்பட்ட ஆலயத்தை தரைமட்டமாக்குகிறார். யூதர்களுடைய அந்த விருப்பத்தை, ஆசையை நிறைவேற்றுகிறார். ஒருவேளை அந்த தரைமட்டம் என்பது பூமியோட 10 அடி கீழமா, அந்த அளவுக்கு அதை தரைமட்டமாக்கப்பட்டது. ஆக இந்த செயல் மீண்டுமாக சமாரியர்களுக்கு வெறுப்புணர்வு இருக்கு. இப்படி யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் உள்ள உறவு சீர்கொட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட ஆலயத்தின் நிமித்தமாக எழுப்புகின்ற இந்த நிகழ்வுகளும் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை உண்டாக்குகிறது. ஆக இங்கு மகா பெரிய ஈரோது இயேசு கிறிஸ்துக்கு என்பதாக சமாரியை ஆதரித்து நகரை புதுப்பிக்கிறார். ஆகவே இதனால சமாரியர்கள் எருசலேம் ஆலயத்தை அவங்க அசுத்தப்படுத்துகிறாங்க. ஆக இப்படி உறவுகள் எல்லாம் சீர்கொட்டு நிலைப்பதற்கு இது ஒரு உதாரணம். 2வது. 3வது பார்த்தீங்கன்னா இயேசுவும் சமாரிய பெண்ணும் இங்கே பார்க்க முடியும். நிச்சயம் இயேசு அந்த வழியாக சொல்லுகிறார்.
அந்த வழியாக சொல்லுகிறார். இங்கு பொதுவாக பார்ப்போம் என்று சொன்னால் யூதர்கள் சமாரியாவை தவிர்த்து பயணிப்பவர்கள் என்று நாம் பார்த்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பகுதிக்கு சொல்லுகின்றவராய் அங்கு நபர் காணப்படுகிறது. ஆக அந்த பகுதிக்கு சொல்லுகிறார். அவருடைய சீடர்கள் எல்லோரும் சொல்றாங்க, உணவுக்காக அனுப்பி விடுகிறார், உணவு போய் கண்டுபிடித்து வாருங்கள். கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் மூலமாக நிச்சயம் புதிய இடமாக இருந்தாலும் அது சமாரியா இருந்தாலும் நிச்சயம் உணவு கிடைக்கும் என்ற கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையால் இப்பொழுது சீடர்கள் அங்கு புறப்பட்டு சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஒரு பெண் அன்னோன் நபர் ஒருவர் வராங்க. ஆக உரையாடலை குறித்து நாம் காண முடிகிறது. ஆகவே இங்கு 4ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது இயேசு சமாரியா சொல்லும்போது இருவரும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வை காண முடிகிறது. 29ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது சமாரிய பெண் இவங்களெல்லாம் கேட்கிறாங்க, நீங்கள் எங்கள் பெற்றோர் எங்கள் வழிபடுகின்ற நபர்களில் எல்லாரோட பெரியவரா? இவரெல்லாம் கேள்வி கேட்ட பிற்பாடு அறிவிக்கின்றவராக முதல் மீட்பராக சான்று அறிவிக்கின்ற நிகழ்வை 41, 42ஆம் வசனத்தில் நாம் காண முடிகிறது. ஆக முதலாவது மாற்றப்பட்ட ஒரு பெண்ணாக இந்த சமாரிய பெண்ணை குறித்து காண முடிகிறது. மூன்றாவது சமாரிய பெண்ணை மாத்திரம் நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயம் இந்த புரிதலுக்கு ஒரு கடினமான ஒன்றுதான். இயேசு கிறிஸ்து இரக்கம் பாராட்டுகிறார். ஆக சிறப்பு பண்பு இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே யாருக்கெல்லாம் இப்படி உதவிகள் அற்றிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் இயேசு இரக்கம் பாராட்டுகின்றவராக இருக்கிறார். ஆகவே நிச்சயம் இந்த பெண் வாழ்க்கையிலே வஞ்சிக்கப்பட்டவராக இருக்க முடியும், அல்லது வாழ்க்கையை தொலைந்தவராக இருக்க முடியும், அல்லது வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அப்படிப்பட்ட எதுநோக்கு இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆக அப்படிப்பட்ட சூழல் தான். ஆனால் இந்த பெண்ணை குறித்து பல நிகழ்வுகள் சொல்ல முடிகிறது. மார்க் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்து 27ஆம் வசன படிப்புன்ற பொழுது லேவியர் முறைமைப்படி அவளுக்கு 5 கணவர் இருக்கலாம். ஒருவேளை இந்த பெண் அப்படி சொல்லியிருக்கலாம் என ஒரு கூற்று ஒரு இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். முதலாவது. இரண்டாவது பார்ப்பீங்கன்னா இந்த சமாரிய பெண் மக்களுடைய பிரதிநிதியா, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா, மக்களுடைய பிரதிநிதியா இந்த பெண் போய் அங்கு பிரதிபலிக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த பெண் சொல்லியிருக்கலாம். இரண்டாவது. மூன்றாவது, சமாரியர்கள் அசிரிய நாடு கடத்தப்படுகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற வழிபாட்டு மையங்களிலே அவர் இருக்கிற 5 கடவுளை வழிபட்டாங்க. அதற்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை 5 கணவர் என்பது இந்த 5 கடவுளை குறித்து கூட சொல்லியிருக்கலாம். எடுத்து வாசிங்களேன் 17:24. அசிரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயுமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். போதும். ஆக இவர்கள் பாகால் வழிபாடாக ஆரி பிரவுன் இவர்களுடைய கூற்று பிரகாரம் இந்த சமாரிய பெண் 5 கணவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை 5 பிரதிநிதிகளாக இருக்கலாம், அல்லது லேவியர் முறைமைப்படி இருக்கலாம், அல்லது அங்கே இருக்கிற கணவர்கள் பேர் இருக்கலாம். இதெல்லாம் அங்கு சொல்லப்படுகின்ற ஒன்று. என்றாலும் இந்த பகுதியிலே 2 குறிப்புகளாக மிக சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வழிபாடு என்பது மக்களின் நம்பிக்கையை கொண்டாடுகின்ற ஒன்று. முதலாவது இங்கு பார்க்கின்ற பொழுது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாழ்வு தரும் தண்ணீரை குறித்து அந்த பெண்ணிடம் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இரண்டாவது, வாழ்வு தரும் உண்மையான வழிபாடை குறித்து அங்கு பேசுகிறார். முதலாவது வாழ்வு தரும் தண்ணீர் என்பது யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, நீ அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை உனக்கு தந்திருப்பார். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார். அப்படி என்று சொன்னால் இந்த ஜீவ தண்ணீர் என்பது இறைவார்த்தையை குறிக்கின்ற ஒன்றாக சொல்லப்படுகிறது. இறைவார்த்தை என்பது பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே வாழ்வுக்கு வழிகாட்டியாக ஞானத்தை குறித்து, கடவுளை அறிகின்ற அறிவே ஞானம் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 10ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது அங்கு இந்த பெண்ணுக்கு பயம் ஏற்பட்டிருக்கலாம். அங்கு புதிதாக ஒரு நபர், அதுவும் ஒரு சமாரிய பெண் அங்கு தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கிற நிகழ்வின் போது இயேசு அங்கு தண்ணீர் கேட்கிறார். நிச்சயம் இந்த அம்மாவுக்கு ஒரு பயம் இருந்திருக்கலாம். இந்த வார்த்தைக்கு டிரேயா என்ற வார்த்தை பயன்படுத்தலாம். கிரேக்க வார்த்தையில் டிரேயா, த ஃப்ரீ கிஃப்ட்ஸ். நிச்சயம் கிஃப்ட் கொடுக்கணும்னா ரொம்ப சந்தோஷம் வாங்கிக்குவோம். நம்ம யாரா இலவசமாக கொடுத்தா வாங்கி தருவோம். இப்போ இயேசுக்கு சொல்றாரு, நீ அறிந்திருந்தாலும் இலவசமான தண்ணீரை அவனுக்கு கொடுப்பேன், அது ஜீவ தண்ணீர், அது வாழ்வு தரும் தண்ணீரும், அது மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஐயோ எனக்கு கடவுள் எனக்கு தரப்போறாரு
என்ற மகிழ்ச்சி இருந்திருக்கும். ஆனால் உள்ளத்தில் ஒரு கலக்கம், அவர் யூதராயிட்டு அங்கே அந்த சொல்கிறாங்க, நானும் சமாரியர் நீரோ யூதராக இருக்கபடியா நீர் என்னும் தண்ணீர் கேட்கலாமா? இந்த பயம் கலக்கலாம் இருந்திருக்கின்ற பொழுது பயம் மாத்திரமல்ல, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உனக்கு நித்திய வாழ்வும் உண்டு. அப்போ இது நித்திய வாழ்வின் மூலமாக நீ ரட்சிக்கப்படுவாய். த சால்வேஷன் எபேசு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இங்கு சொல்ல முடியும். ஆகவே இங்கு மேசியா தான் இந்த ரட்சிப்பை தர முடியும். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கு செல்ல முடியாது. அப்போ இந்த பெண்ணிடம் பார்த்து இப்போ சொல்றாரு, நான் தான் வாழ்வு தரும் தண்ணீர், நீ என்னும் கேட்டால் உனக்கு நிலையான வாழ்வை தருவேன், அது நித்திய வாழ்வு, அது ரட்சிப்புக்கு ஒன்று, அது மேசியான் தர முடியும் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று. இரண்டாவது, இந்த வாழ்வு தரும் தண்ணீர் குறித்து பரிசுத்த ஆவியை குறித்து கூட நாம் சொல்ல முடியும். வாழ்வு தரும் தண்ணீர் என்பது தூய ஆவியின் அடையாளமாக ஒன்று. அது நெருப்பு, நீர், தண்ணீர் இதெல்லாம் ஒரு அடையாளமாக இந்த நீரை கூட நம்ம சொல்ல முடியும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், யோவேல் 2:28 இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மேசியாவின் காலம் வந்து விட்டது. இப்போ இந்த பெண் சொல்கிறாங்க, போய் மேசியாவின் காலம் வந்து விட்டது, வாழ்வுதரும் தண்ணீர், தூய ஆவியின் தண்ணீர், அவர் மேசியா என்பதை அறிவிக்கின்றவராக இப்பொழுது இந்த பெண் புறப்பட்டு சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. இரண்டாவது, இந்த பகுதியில் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் உண்மையான வழிபாடை குறித்து சொல்லப்படுகிறது. 24ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 4:24 பார்த்தீங்கன்னா, தேவன் ஆவியாயிருக்கிறார், கடவுள் ஆவியாயிருக்கிறார், தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ இந்த உரையாடல் மிக மையமான ஒன்று வர்ஷிப் தான். கடவுள் ஆவியாயிருக்கிறார். ஆக இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகள் கூட கடவுளை நாம் உள்ளளவில் மனதளவில் வழிபடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அக்கால வழிபாடு என்பது சீகாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வழிபாட்டு தலங்களாக சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 68ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பகுதியில் யூதர்களுக்கு எருசலேமும் சமாரியா கெர்சீமிலும் இங்கு கடவுளை வழிபடுவார் என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையான வழிபாடு என்பது கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா பினைமா அலைத்தா என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை வழிபட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நம்மை நாமே பெருமை சேர்த்துக் கொள்கின்ற வழிபாடாக இருக்கிறதா, அல்லது கடவுளுக்கு விருப்பம் இல்லாத வழிபாடாக இருக்கிறதா? அல்லது தாவீதை குறித்து சொல்லுவார், என் அரசனாகிய தாவீதை குறித்து சொல்லுவார், என் தாசனாகிய தாவீது என் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார், என் சித்தத்தை எல்லாம் செயல்படுத்துகிற காரணம் அவர் எப்பொழுதும் கடவுளை வழிபடுகின்றவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை வழிபட வேண்டும். இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இடத்தை சார்ந்து அல்ல, மனதை சார்ந்து, உணர்வுகளை சார்ந்து. அப்ப இறை வழிபாடு என்பது உண்மையான உள்ளத்தை உரைக்கின்ற ஒன்றாயிருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் பார்க்கின்ற யோவான் 8:40 மட்டும் வாசித்துங்களேன். யோவான் 8:40, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. ஆமா, இங்க ரொம்ப தெளிவா சொல்றார், கடவுளிடத்திலிருந்து கேட்ட சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இன்றைக்கு வழிபாடு என்பது நீங்கள் ஆவியோடு கூட உண்மையோடு கூட நீங்கள் வழிபட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அல்ல. கடவுளை வழிபடுகின்ற காலம் எங்கு வரும்? நீங்கள் எருசலேமிலும் சமாரியால் பூமியில் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருக்க முடியும். ஆக அப்படிப்பட்ட மாபெரும் அழைப்பை நீ கொடுத்திருக்கிறார். ஆக ஆவியிலே வழிபடுவதுன்னு பிணைமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியருடைய சான்று யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அப்போ கடவுளை நாம் தொழுது கொள்கின்ற போது உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிற காலம் வரும். அப்போ இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வழிபாடு தனித திருச்ச வழிபாடு என்பது மிக சிறப்புக்குரிய வழிபாடாய் இருக்கிறது, ஏற்கனவே சொன்னேன். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழலிலே நம் கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கிறோம்? இங்கு சமாரிய பெண்ணோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உரையாடல் முடித்த பிற்பாடு இங்கு சொல்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று. எனவே உண்மையான வழிபாடு என்பது இடம் சார்ந்து அல்ல, நாம் உள்ளம் சார்ந்து என் தந்தையின் உண்மை இயல்புக்கேற்ற போல வழிபட வேண்டும். ஆக இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாமும் கூட இல்லங்களில் இருந்த காலகட்டங்களில் கடவுளை வழிபடுகின்ற பொழுது ஆவியோடும் உண்மையோடும் கடவுளுக்கு நாம் வழிபடுகின்ற பொழுது கடவுளுக்கு உகந்த வகையிலே தாவீது எப்படி வழிபட்டாரோ அப்படிப்பட்ட சூழல் நாமும் கடவுளை உண்மையோடு கூட உத்தமத்தோடு கூட கடவுளை வழிபடுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார்.
கர்த்தர் திருவசனம் நமக்கு ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல கடவுளே, மீண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வழிபாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தது கண்டி செலுத்துகிறோம். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமீன். அருளுரை கேட்ட நாம் இல்லங்களில் அமர்ந்தோ அல்லது முழங்காற்படியிட்டோ பக்கம் 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். பக்கம் 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் பிறந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை இப்போது நாம் தெரிவித்துக் கொள்வோம். தூய யோவான் ஆலயம் இறை மக்களாக மேடவாக்கம் திருச்சபை பிறந்த நாட்களும் திருமண நாட்களை காணொலி திருச்சபை சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நல்ல சமாரியன் திருச்சபை பள்ளிக்கரண திருச்சபை சார்ந்த இறை மக்கள் மற்றும் பிறந்தநாள் திருமண நாள் காண்கின்ற அனைவரும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தூய யோவான் ஆலயம் சித்தாலப்பாக்கம் சார்ந்த இறை மக்கள் பிறந்த நாட்கள் திருமண நாட்களை காண்கிற அனைவரும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் சுத்த கிருபை. இம்மட்டும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறீர். இம்மட்டும் நீர் பலன் தந்தை எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தாவீது சொல்லுகிறது போல நாங்கள் கர்த்தரை காலத்திலும் தோற்றுரிப்போம் என்று சொன்ன வண்ணமாக நாங்கள் எப்பொழுது நன்றி செலுத்துகிற மக்களாய் தொடர்ந்து நீர் எங்கள் மட்டும் மேல் வழியெடுத்து வந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த வாரத்தில் பிறந்த நாட்களும் திருமண நாட்களை காண்கின்ற இறை மக்களை நாங்கள் ஆஸ்வதிக்க வேண்டும் எடுத்து மாநாடுகிறோம். இப்பொழுது முழங்காற்படியிட்டு இப்படி சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்படையும் திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்து இந்நாள் வரை நீர் அவருக்கு போதுமானவராக இருக்கிறீர். நீர் ஆற்றல் படுத்திருக்கிறீர், வழியெடுத்து வந்திருக்கிறீர், பாதுகாப்பு தந்திருக்கிறீர், மகிழ்ச்சி தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எதிர்நோக்கிற புதிய ஆண்டில் அப்படிப்பட்ட சூழல் நிறைவான பாதுகாப்பு தந்து நிறைவான வழியெடுத்தோடு கூட இன்னும் அநேகப்படிப்பட்ட சிறப்பான நாட்களை காண கர்த்தவதேசன் இன்றைக்கு திருச்சபையாக குடும்பத்தாரை வாழ்த்துகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். ஆமீன். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அனைவரும் சொல்லுவோம். பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றங்களை எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக கொண்டு சேர்வதற்கு நாங்களும் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நினைத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய. ஆமென். ஆமென். ஜெபம் செய்வோம்.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக்கிய ஆண்டவரே, மூவொரு கடவுளாக எங்கள் மத்தியிலே இருக்கிறவரே, உம்முடைய இணைவை நாங்கள் உணர்கிறோம். படைப்பாளராக எங்களை படைத்தவர், மீட்பராக எங்களை மீட்டவர், எங்களோடு கூட எப்போதும் எங்கள் உடலிலே குடிகொண்டிருக்கின்ற ஆவியார், திருத்துவ கடவுளை, மூவொரு கடவுளை நாங்கள் கொண்டாடுகிறோம். நீ தருகின்ற அனைத்து வழிநடத்துதலுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளின் ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். தியானங்களுக்காக, பாடல்களுக்காக, அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்க நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் ஒன்றாக கூடி ஜெபிக்கின்ற காலங்களை ஒருவேளை நாங்கள் எதிர்பார்த்து ஏங்கி நிற்கின்ற வேளையிலே முழு மனதோடு குடும்பங்களிலே நாங்கள் இணைந்து உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபையை தொடர்ந்து தாரும். இந்த கல்வி ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் சிறப்பாக உம்முடைய கிருபை இருக்க வேண்டுகின்றோம். தேர்வுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் வைக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். திருச்சபையின் ஐக்கிய குழுக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய திருப்பணிகளிலும் உம்முடைய கிருபை இருக்க நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த காலத்தின் தேவைகளை உணர்ந்தவர்களாக திருப்பணியில் தொடர்ந்து ஈடுபட எங்களுக்கு உதவி தாரும். ஆயருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். செயலர், பொருளர் இவர்களுக்காகவும், சேகரர் குழுவிற்காகவும், ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்கள் அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதத்தில் வைக்கின்றோம். ஜான் சர்ச் மேடவாக்கம், குட் சமாரிட்டன் சர்ச் பள்ளிக்கரணை, ஜான் சர்ச் சித்தாரப்பாக்கம் என்று 3 திருச்சபைகளிலும் உடைய பிரசன்னம் தொடர்ந்து இருக்க நாங்கள் வேண்டுகின்றோம். கர்த்தரே ஆளுகை செய்யும். கொரோனா காலத்திலே ஆண்டவரே, நாங்கள் பயத்தோடும் கவலையோடும் இருக்கின்ற அந்த வேளைகளிலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன், வழி நடத்துகின்ற கடவுளாக, உங்களை மீட்கின்ற கடவுளாக என்று நீர் உணர்த்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். படைத்தவர் கரிசனை கொண்டவர் என்பதை உணர்ந்தவர்களாக எங்களை முழுமையாக உம் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். தொடர்ந்து அனைவரும் கூடி வந்து உம்மை துதிக்கின்ற அந்த காலத்தை விரைவாய் தாரும். வந்திருக்கின்ற இந்த காணொளி மூலமாக பங்கு பெறுகின்ற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமீன். தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும், மைந்தராகிய இயேசுவினரோடும், உந்துதராகிய ஆவியின் உறவும் நம் அனைவரோடும், குறிப்பாக வழிபாட்டில் இணைந்து கொண்டிருக்கிற அனைவரோடும் கடவுளுடைய கிருபை பிரசன்ன வழிடத்தல் என்றும் என்று சாக்காலம் தங்கியிருப்பதாக. ஆமீன். மேகம் கண்ணி கூத்துங்கான்
தங்குவார். கம்பு பகலும் பரநாட் காவலார நாதலார் திங்களில் ஒதுங்குவோம். பங்கமின்றி தங்குவார்.